ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா கதை பேசலாம். There is a small story. இப்போ இன்னைக்கு இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம கண்ணு காது நம்ம புலன்களுக்கும் மனதுக்கும் அதை உள்ளிருந்து அதனுடைய சக்தியாக இருப்பது நம்ம ஆன்மான்னு பார்த்தோம். அந்த ஆன்மா பத்திய விசாரம் வேணும், அந்த ஆன்மா அனுபூதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஆன்மா இப்ப நேர்ல பார்க்க முடியாது, அதை பத்தி விவரிக்க முடியாது. ஆனாலும் அதை நம்ம எப்படியோ போட்டோம் தொலைவிட்டோம். ஆன்மா வேணாம் ஒன்றும் வேணான்னு நம்மளால இருக்கவும் முடியாது. பிகாஸ் வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் அட்டைனிங் த டிவைன். ஸோ அந்த அட்டைனிங் த டிவைன், அந்த பரமாள் பத்தி தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கன்னா ஒண்ணு ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்ல ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு அது செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்னன்னா ஒரு கதை, இந்த புலன்களுக்கெல்லாம் ஒரு தேவர்களா நம்ம உருவகம் பண்ணியிருக்கோம். இந்த தேவாசுர யுத்தம் நடந்தது இல்ல, 18 வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல தேவர்கள் ரொம்ப அடி வாங்குறாங்க அசுரர்கள் கிட்ட இருந்து. அவங்கள அசுர சக்தியை அந்த தேவ சக்தியால ஜெயிக்கவே முடியல. இந்த அசுர சக்தி, இந்த தெய்வ சக்தி, தேவர்கள் அப்படின்றதே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துஷ்கர்மாவும் நம்மளோட கெட்ட எண்ணங்களும் நம்மளோட நற்செயல்களும். நம்ம எல்லார்கிட்டயும் கொஞ்சமான நல்லது இருக்கு, சிலர்கிட்ட ஜாஸ்தி நல்லது இருக்கு. ஆனா எல்லார்கிட்டயும் இந்த நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கு. பட் நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு ப்ரிடாமினன்சி கையில எடுத்துடுச்சுன்னா நம்மளால அதை ஜெயிக்கவே முடியாது என்பதுதான் இந்த தேவாசுர யுத்தத்தோட தாற்பயமே. இந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் போது பகவான் கிட்ட போய் சொல்றாரு, என்ன இந்த அசுர சக்தியை எங்களால ஜெயிக்கவே முடியலையே அப்படின்னா பகவான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கடைசியில ஆஸ் யூஷுவல் தேவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க, அசுர சக்தி அடக்கிடுறாங்க இல்லைங்களா. சோ இந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் ஆஹா நம்ம இவ்வளவு அசுரர்கள்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த வெற்றி என்னுடையதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு கர்வம் வந்துடுது அவங்களுக்கு. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கும். நாங்க தான் அந்த ஜெயித்தோம், அந்த வெற்றி எங்களுடைய இதுதான் அப்படின்னு ஒரு களியாட்டத்துல அவங்க இருக்கும்போது பகவான் பாக்குறாங்க, நீயா ஜெயிச்ச, நான் தானே உன்னை ஜெயிக்க வச்சேன், நான் இல்லாட்டா நீ எங்க ஜெயிச்சிருக்க போற அப்படின்னு பகவான் நினைக்கிற. இது தேவர்கள் நாங்க தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறது அகம்பாவத்தால. பகவான் நான் இல்லாட்டா நீங்க எங்கேயா ஜெயிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறது அகம்பாவத்தால இல்ல, நம்மளுடைய அறியாமையை கண்டு அவர் அத திருத்தறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை நடத்து. அப்ப எனக்கும் கர்வம் உனக்கும் கர்வம் அப்படின்னு சொன்ன எப்படி, அதெல்லாம் இல்லை. அதனால தேவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது பகவான் பாக்குறாரு, உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும், அவங்களோட அகங்காரத்தை அடக்கணும்ன்றதுக்கு பதிலா உண்மையை அவங்க புரிஞ்சுக்கணும் என்றதுக்காக ஒரு விளையாட்டு விளையாடுற. தேவலோகத்துல எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது அவன் தேவலோக வாசல்ல ஒரு யக்ஷன் ஒரு ஒரு எனர்ஜி வர்றது, எனர்ஜி மாதிரி ஒருத்தர் வர்றது. அப்போ என்னடி யாரோ வாசல்ல நிக்கிறாங்களே, அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக இந்திரன் தேவர்களின் தலைவன் இல்லையா, லீடர் மாதிரி. அக்னி தேவனை கூப்பிட்டு நீ போய் அது யாருன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போனேன்னா அந்த யக்ஷன் நிக்கிறான்.
நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரு, உனக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி யக்ஷன் அக்னி தேவனை கேட்கும்போது, அக்னி தேவன் சொல்றான், நான் ஜாதவேத். என்னால எல்லாத்தையுமே உலகத்துல எல்லாத்தையும் எரிக்க முடியும். என்னால எரிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. நான் தான் அக்னி தேவன் அப்படின்னு சொன்னோம். ஓஹோ! அப்படியா? சரின்னு இந்த ஒரு சின்ன புல்ல முன்ன போட்டு, இந்த புல்ல எரி பார்க்கலாம் அப்படின்னா, இவரால அந்த புல்ல நெருங்கவே முடியறதில்ல. அட ராமான்னு இந்த யாரோ பெரிய இது சக்தி போல இருக்குன்னு அவர் உள்ள ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு இந்திரன் கிட்ட சொல்லாதே, அந்த யக்ஷனை என்னால யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாயுதேவன் சொல்ல, உன்னால முடியல சார், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயுதேவன் வர்றார். வாயுதேவன் வந்துட்டு அதே மாதிரி நிக்கும்போது, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வாயுதேவன். நான் உலகத்துல எல்லாத்தையும் தூக்கிடுவேனாக்கும். எனக்கு எல்லாத்தையுமே நான் வந்து ஐ கேன் கேரி எனிதிங். வானம் மட்டும் நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றான். ஓஹோ! அப்படியா? சரி. இந்த புல்ல நான் போடுறேன்ப்பா. இந்த புல்ல தூக்கி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த புல்ல நெருங்கவே முடியறதில்ல. எப்படி வாயுவால எல்லா சக்தியும் இருந்து கூட, அந்த ஒரு சின்ன புல்லு இவ்வளவுதான். அத கூட அவர் உஃப்ன்னு கூட ஊத முடியல. ஓஹோ! இதுதான் வேற விஷயம் போல இருக்கு அப்படின்னு போய் தேவர்கள் அந்த யக்ஷனுக்கு வந்து ரொம்ப சக்தி போல இருக்கு. அவர ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்கிட்ட போனோனே என் சக்தி எல்லாம் காணாம போயிட்டுருக்கு. நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்லுவோம். ஓஹோ! அப்படியா? அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு போல இருக்கு. நான் போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வர்றார். இந்திரன் வந்தோனே அங்க யக்ஷனே காண. யக்ஷன் வந்து சொய்யின்னு வந்து வானத்துல எகிரி போயிடுறாரு. அங்க பார்த்தா சர்வாலங்கார பூஷிதியாக நகை நட்டெல்லாம் போட்டு பொன் ஆபரணங்களோட தேவி வந்து ரொம்ப அழகா அங்க நிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, தேவி இது என்னது இது விஷயம் இது? யாரோ வந்தாங்க. அவங்கலாம் யாருன்னு யாரோ வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியலையே. இது என்ன விசேஷம்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அந்த தேவி சொல்றா, அது வந்தது வேற யாரும் இல்ல. பிரம்மன் தான் வந்திருக்கான். நீ வந்து பிரம்மத்த பார்த்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ! இதுதான் பிரம்மமா? அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அத பத்தி நாலேட்ஜ் எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பிரம்மத்த அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியும் மறைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் கதை. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு விதமாக அது வந்து இங்க உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. தேவர்கள் எல்லாம் வந்து நம்மளோட அவயவங்கள். நம்மளோட பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாமே நம்ம மனம், புத்தி, சித்த, அகங்காரம் எல்லாமே ஒவ்வொரு தேவர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. இந்த தேவர்கள் எல்லாம் வந்து வெற்றி தனதே அப்படின்னு நினைச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சக்தி போயிடுது. இப்ப வந்து நம்ம இது வந்து நமக்கு அப்ளை பண்ணானா நம்மளோட புலன்கள் வந்து அது வந்து கண்ணு ஆஹா நான் தான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சா கண்ணா பாக்குது. கண்ணுல இருந்து ஆத்மா அந்த சக்திய வித்ட்ரா பண்ணிடுச்சுன்னா கண்ணுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் கண்ணு அழகா இருக்கும். நம்ம சூப்பரா பாட்டு பாடுற ஒரு பெரிய வித்வான், அவன் வாய்ஸ்ல இருந்து வந்து அந்த எனர்ஜியை எடுத்துட்டான்னா அவனால பாட முடியாது இல்லையா? அந்த ஒரு பெரிய வித்வான் இறந்துட்டாரு அப்படின்னா, இறந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள இருந்த ஆன்மா வெளியேறிடுச்சு. அந்த ஆன்மா வெளியேறணும்னா அவனுக்கு வோக்கல் கார்டு இருக்கு, வாய் இருக்கு, அவர் படிச்சது எல்லாமே இருக்கு. ஆனா அவரால ஒரு சான்னு கூட அவர் வந்து வாய் திறக்க முடியாது இல்லையா? சோ இந்த புலன்கள் எல்லாம் அதோட வேலைய செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் தான் இந்த தேவர்கள். கண்ணுக்கு ஒரு எனர்ஜி அக்னி தேவன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கிளாஸ்ல எல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? காது கேட்கறதுக்கு வந்து அதுல சூன்ய சக்தியில் தான் அந்த காது வந்து அந்த பஞ்சபூதங்கள் வந்து காதுல வந்து அந்த ஸ்பேஸ் சொல்லி என்ன எலிமெண்ட்னு சொல்லுவோம். கண்ணுக்கு வந்து அக்னி தேவன் சொல்லுவோம். நம்ம தொடு உணர்ச்சிக்கு காற்று வாயு தேவன் சொல்லுவோம். வாயில வந்து ருசி வர்றதுக்காக வந்து நமக்கு அந்த வருண தேவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பூமாதேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் இருக்க மாதிரி இருக்குது. இப்ப இதெல்லாம் நான் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ன்னு எடுத்துட்டா கவர்மெண்ட் ரன் பண்றது வந்து ஒரே ஒரு ஆள் பண்ண முடியாது இல்லையா?
அதுக்காக நிறைய டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் லா அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இன்சார்ஜா இருப்பார் இல்லையா? சோ இந்த ஐஏஎஸ் ஆபீசர் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்டோட வேலை நடக்காது. ஆனா இந்த ஐஏஎஸ் ஆபீசர் தன்னை வந்து கவர்னர் ஆகவோ பிரசிடென்ட் ஆகவோ நினைச்சுக்க முடியாது இல்லையா? ஹி இஸ் எனிவே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட இந்த புலன்கள் எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் அந்த எனர்ஜி என்பது அந்த பிரம்மத்துக்கு அடிபணிந்தது, பிரம்மத்தை விட கீழானது. ஐஏஎஸ் ஆபீசர் என்னதான் சொன்னாலும் கவர்னரை விட கீழே, ஜட்ஜை விட ஒரு லாயர் கீழே தான் இருக்க முடியும்ல. சோ அந்த மாதிரி ஹையரார்கின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இந்த தேவர்கள் எல்லாமே பிரம்மத்துக்கு அடங்கியவர்கள், பிரம்மத்துக்கு உட்பட்டவர்கள். சோ இந்த இந்த தேவர்களுக்கு, அந்த அக்னிக்கு ஒரு பார்க்கும் சக்தியை கண்ணுக்கு கொடுக்க கூடியது அக்னி தேவன் அப்படின்னா, அக்னி தேவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தது வந்து பிரம்மன். இத உணராம நம்ம போகும்போது இந்த என்ன பண்ண இந்த தேவர்கள், நான் எல்லாத்தையும் எரிப்பேன், சரி ஒரு புல்லு எரி, புல்லு கூட எரிக்க முடியல அப்படின்னும் போது, நான் இந்த சக்தி படைத்தவன் அப்படின்னு அது டிக்ளேர் பண்ண உடனே அந்த சக்தி அதுகிட்ட இருந்து வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்ப நான் ரொம்ப நல்ல படம், நான் சூப்பரா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ஒரு பெரிய விளக்கமே வந்து குருஜி கொடுத்திருக்கா, அதையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதோட செயல்களை செய்யும் போது மத்தவங்கள அதற்காக ஒரு விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி அதை நடக்க முடியாது. அதே சமயத்துல நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு நினைக்கவும் முடியாது. இப்போ இந்த இந்திரியங்களுக்கு மேல இந்த இந்திர பகவானுக்கு மட்டும் எப்படி வந்து தேவியா தெரிஞ்சது அப்படின்னா அது மனசு. மத்த தேவர்கள் வந்து புலன்கள், காலுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருந்தாலும், இந்த சக்தியெல்லாம் என் கண்ணை என்னத்தை பார்க்கணும்னு யார் டிசைட் பண்றது? என்னோட மனசு டிசைட் பண்றது இல்லையா? நான் எனக்கு இது பிடிக்கும், நான் இதை சாப்பிட போறேன் அப்படின்னு என் மனசு சொல்லுது எனக்கு. சோ இந்த மனசோட கட்டுப்பாடுல தான் இந்த புலன்கள் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு கிரடேஷன் ஜாஸ்தி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கெல்லாம் இன்சார்ஜ் வந்து இந்திரன். சோ இந்த மனசு வந்து ஓஹோ என்ன இது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆன்மாவை மனதால தான் தேட முடியும். ஆன்மா வந்து கண்கள் போகாது, காதுகள் இந்த இடத்த கூட வாக்கால நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு தள்ளவும் முடியாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்றதுக்காக இருக்கக்கூடியது வந்து மனசு. மனதாலதான் நம்ம தேட முடியும். ஆனா அந்த மனதாலையும் அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. அதை உணரத்தான் முடியும். அந்த உணர்வு அந்த மனதுக்கு வந்த ஆத்ம அனுபூதி அடையறதுக்கு அது சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வேலைகள் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த புலன்கள் வந்து தனியாக இயங்க முடியாது, அதற்கான ஒரு சக்தி வேணும். இந்த உடம்புல வந்து நிறைய குருஜி சொல்வார், நமக்கு வந்து 33 பேக் போன்ல 33 இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு உயிர் உண்டாவதற்கு 33 விதமான அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. அந்த வைப்ரேட் ஆகும்போதுதான் அந்த ஒரு ஜீவன் என்பது உண்டாகி, அந்த ஜீவனுக்கு உடல் என்பது ஒண்ணு ஏற்படுவதற்கு 9 மாசம் நம்ம உள்ள இருக்கோம் இல்லையா? இந்த 9 மாசத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு அதிர்வு அந்த உடல்ல ஏற்பட்டு 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 அந்த அதிர்வுகள் கண்ணாகவும் காதாகவும் மூக்காகவும் இத்தனோண்டு இருந்து நம்ம பிறக்கும் போது எவ்வளவு பெரிய குழந்தையா பிறக்கிறோம் இல்லையா? 3 கிலோ 4 கிலோன்னு எல்லாம் குழந்தைய பிறக்கிறது. அதுக்கு காரணம் அந்த மாஸ் வர்றதுக்கு, மேட்டர் வர்றதுக்கு. நம்ம மேட்டரா தான் வெளியில வரும். ஆனா இந்த மேட்டர் வந்து மேட்டராவே உருவானது இல்ல, அதிர்வுகளால உருவான ஒரு மேட்டர் இது. சோ இது வந்து 33 விதமான அதிர்வுகள் சொல்றது வந்து குருஜி என்ன சொல்றாருன்னா, அதுக்கு 33 தேவர்கள், 33 கோடி தேவர்கள் சொல்லுவோம். அது 33 டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த 33 தேவர்கள் வந்து 33 விதமான எனர்ஜி அதிர்வுகள். இந்த அதிர்வுகள் தான் நமக்கு கண்ணாகவும் காதாகவும்
நம்மளோட அவயவங்களாகவும் அது உருவாகுது இல்லையா? சோ இதெல்லாம் உருவாகும் போது அந்தந்த தேவர்கள் அதற்கான ஒரு சக்தியை கொடுத்து அதை இயக்க வைக்கிறாங்க. சோ இந்த தேவர்கள் தான் நம்மளை இயக்குறாங்க. அப்ப நீ இவ்வளவு நாள் வந்து போன கிளாஸ்ல எல்லாம் ஆன்மா தானே இயக்குதுன்னு சொன்ன, இப்ப என்னவோ தேவர்கள் சொல்றீங்கன்னா, இந்த தேவர்கள் வந்து பிரம்மத்தின் ஒரு பகுதி இல்லையா? அதெல்லாம் கான்ட்ரடிக்டரின்னு நினைச்சுக்க கூடாது. தேர் ஆல் காம்ப்ளிமெண்டரி. இந்த ஆன்மா என்பது ஒரு பெரிய சக்தி, அதுதான் பிரம்மன். அந்த பிரம்மனோட அந்த பிரம்மத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஹெட் மாதிரி இருக்கிறவங்க தேவர்கள். அந்த தேவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புலன்களை வந்து நமக்கு இயக்க வைக்கிறாங்க. இது வந்து வேரியஸ் லெவல். நம்ம மனிதர்கள் வந்து பூலோகத்துல இருக்கோம் இல்லையா? பிரம்மம் எங்க இருக்கு? மேல இருக்கு கிடையாது. பிரம்மம் தான் எல்லாமே. பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்ப நம்மெல்லாம் எப்படி ஒரு மீன் வந்து தண்ணியிலே இருக்கும், அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து பிரம்மத்திலே இருக்கக்கூடிய பிரம்மம் தான் நம்மளாம். இந்த ஆன்மா என்பதுக்கும் பிரம்மம் என்பதற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த இடத்துல அந்த சுத்த சக்தியான வந்து பரமாத்மா, அந்த ஒரு இம்ப்ரெஷன்ஸோட சம்ஸ்காரங்களோட வந்திருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த பரமாத்மா ஜீவாத்மா காம்பினேஷன் இருக்கக்கூடியது இந்த அச்சித்தான உடல். சோ இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த உடல், அச்சித்து, இதுக்கு ஒரு விதமான இயக்கமும் கிடையாது. இதற்குள்ள ஆன்மா என்பதுதான் இயக்கத்துக்கு காரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா சம்ஸ்காரங்களோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அதற்குள்ள சுத்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய பரமாத்மா. இந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம பூலோகத்துல இருக்கோம். அப்ப பூலோகத்துல இருக்கக்கூடிய நமக்கும் இந்த தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, குருஜி சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்டன் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. கல்லுக்கு ஒரு யூனிட், தாவரங்களுக்கு 2 யூனிட், இந்த ஊர்வன பரப்பனுக்கு அது இப்படியே ஜாஸ்தியாகி ஆகி ஆகி மனித உடலா வரும்போது நமக்கு 8 கலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அதனால்தான் அஷ்டவசுக்களாக இருக்கக்கூடிய இந்த உடலில் வசிப்பவன் வாசுதேவன். வாசுதேவன் ஏன்னா இந்த வசுக்களுடன் இருக்கும் இந்த உடலில், அஷ்டவசுக்கள் ஆன இந்த உடலில் வசிப்பவன் இந்த வாசுதேவன். சோ இந்த உடல் மனித உடல். இதுக்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாருன்னா, the ஆன்மா will raise to different levels at different energy levels. அது போகும். அது வந்து 7 லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த 10 நாட்கள்ல வந்து அந்த பிரேத லோகத்துல இருக்கும் அப்படின்வாங்க. பிரேத்த லோகம் அந்த 11வது நாள்ல வந்து நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணி நாங்கெல்லாம் நீங்க விட்டு போனதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வந்து உன்னோட வழியை பார்த்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் அந்த 10வது நாள் 11வது நாள் நம்ம செய்யக்கூடிய பூஜை. அப்போ அந்த ஆத்மா ஓகே ரைட், ஐ கேனாட் கோ பேக் அகெயின் அப்படின்னு பித்ருலோகத்துக்கு போகும். பித்ருலோகத்துக்கு போகும்போது அந்த ஆத்மாவுக்கு சக்தி ஜாஸ்தியா இருக்கு. அதனால்தான் நம்ம பித்ருக்களை வந்து பூஜை செய்யறோம். அப்பா அம்மா படத்தை வச்சுட்டு, தாத்தா பாட்டி படத்தை வச்சுட்டு ஏன் நம்ம பூஜை செய்யறோம்னா, அவங்க இந்த பூலோகத்தை விட்டு அந்த பித்ருலோகத்துக்கு போகும்போது அவங்க நல்ல சத்கர்மா பண்ண ஒரு ஆத்மாவாக இருக்கும்போது குழந்தைங்களை எல்லாம் அவர் வந்து பிளஸ் பண்ணுவார். அப்பாவா அம்மாவா மனித உடலில் இருக்கும்போது அவர்களால் பண்ண முடியாத வேலைகளை பித்ருலோகத்தில் இருந்து கொண்டு அந்த 9 கலைகள் கிடைக்கும் போது அவங்களால சில விஷயங்களை செய்ய முடியும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் போன அப்புறமா வந்து வீட்டுல வந்து ஒரு சுபிட்சம் இருக்கும். நான் வந்து எங்க வீடியே தான் நான் எப்பவுமே எக்ஸாம்பிள் எடுத்தேன். எங்க மாமனாருக்கு வந்து சுபா பூர்ணி எல்லாம் வந்து நல்ல ஒரு டிவி வச்சு இருக்கணும். ஏமா நீ ஒரு டிவி வாங்க மாட்டேங்கிற, குழந்தைங்க பக்கத்து வீட்டுல போய் பாக்குதேன்னு என்ன சொல்லுவார். அப்போ நமக்கு வசதி இருக்குல்ல. ஆனா அவர் போன மறு வருஷம் நாங்க டிவி வாங்கினோம், மிக்சி வாங்கினோம், கேஸ் ஸ்டவ் வந்தது, எல்லாம் வந்தது. சோ அவர் என்ன மனசுல என்ன இருக்கார், இவளோட குடும்பம் நல்ல வசதியோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பிளஸ் பண்ணிருக்கார்.
அதனால என்னால இதெல்லாம் அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி அவங்க பித்ருலோகத்துக்கு போகக்கூடிய ஆத்மா அவங்களோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாகும். அடுத்தது வந்து கிண்ணறர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இது வந்து கெனோபனிஷத்துல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆற போற விஷயம். பட் நல்ல விஷயம். அதனால நம்ம குருஜி வந்து அவரோட புக்ல எழுதியிருக்கார். அதனால வந்து இத கொஞ்சம் பார்க்கலாம். அந்த கிண்ணறர்கள் வந்து they are responsible for the social activities in any society. இந்த சமுதாய வளர்ச்சிக்காகவும் அரசியலுக்காகவும் அதை பிளஸ் பண்றவங்க. இப்ப இந்த அரசியல் நடத்துறவங்க எல்லாம் இந்த தேவர்கள் மாதிரி நான் தாண்டா எல்லாத்தையும் நடத்துறேன்னு நினைச்சுக்காம, எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டு. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா ராஜாக்கள் எல்லாம் ஒரு ராஜகுரு வச்சிருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம்னு இருந்தது. அதுல வந்து அவங்க ரொம்ப அட்டாச்சா டிவோட்டடா இருந்தாங்க. எப்பெல்லாம் எந்த ராஜ்யம் வந்து அந்த டிவோஷன்ல இருந்து ஒரு தடுமாற ஆரம்பிக்குதோ அது வந்து வீழ்ச்சியை பார்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப எடுத்துட்டானா இப்ப வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணும்போது அவங்களோட கடைசி நிமிடம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவங்களோட நிம்மதியான சாவு இல்ல, தேவர் கில்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. அது ஏன்னா அவங்க தான் என்ற அந்த சுயநலம் வந்த உடனே அந்த சக்தி, அந்த கிண்ணறர்களோட அந்த பிளெஸ்ஸிங் வந்து வித்ட்ரா ஆயிடுறது. அதே மாதிரி கந்தர்வலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து மியூசிக், ஆர்ட், டான்ஸ் இதுக்காக கலைகளுக்கு இன்சார்ஜாக இருக்காங்க. சோ கலைஞர்கள் எல்லாருமே அந்த அடிப்பணிதலோட அந்த பணிவோட, அப்பா எனக்கு இன்னைக்கு நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்வம் வராம, பகவான் எனக்கு இது கொடுத்த பரிசு, இந்த பரிசு எனக்கு கொடுக்கப்பட்டது வந்து நான் மத்தவங்களை நான் மகிழ்விப்பதற்காக அப்படின்னு நினைச்சு பாடினவங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி எல்லாம் எத்தனை காலம் வந்து அவங்க பிரக்யாத இருந்திருக்காங்க. சிலர் கொஞ்ச காலம் பர்டிகுலர் மியூசிஷியனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 9 வயசுலயே ஓஹோன்னு வந்து கச்சேரி எல்லாம் செஞ்சவன் அவன் வாழ்க்கை வீணா போயிடுச்சு இல்லையா? ஏன்னா நான் தான் 9 வயசுலயே நான் இந்த மாதிரி எல்லாம் கச்சேரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் என்ற ஆணவம் வந்த உடனே போயிடும். அப்படி இல்லைன்னா கூட அந்த அவங்க இருந்தாலும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யக்ஷர்கள் வந்து ஒரு செல்வ செழிப்ப கொடுக்கக்கூடியவங்க. இப்ப பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு சாம்ராஜ்யமா ஒருத்தர் அப்பா நடத்திட்டு இருப்பார். அவர் வந்து அந்த சாம்ராஜ்யத்தை, அந்த ஒரு இண்டஸ்ட்ரிய பப்ளிக்கோட ஜனங்களோட ஒரு நன்மைய மனசுல வச்சுட்டு பண்ணும்போது காலகாலத்துக்கு அது போகும். அது இல்லாம ஒரு செல்ஃபிஷா நான் எனக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும். அவங்க பிள்ளைகள் வந்து உருப்படாம போயிடுவாங்க. இல்லைன்னா நீயாச்சும் உன்னோட இண்டஸ்ட்ரி ஆச்சு நீ பாத்துக்கோ, நான் போய் ஃபாரின்ல செட்டில் ஆறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த யக்ஷர்களோட பிளெஸிங்ஸ் வேணும். குருஜியே வந்து சொல்லுவாரு, நான் யக்ஷர்கள் கிட்ட பணிவா இல்லாதனால நானே அவஸ்தைப்பட்டேன். அவர் வந்து நியூயார்க்ல வந்து ஒரு பெரிய சத்சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நியூயார்க் பீப்புள். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு யக்ஷன் இருப்பாங்க. அந்த யக்ஷன் வந்து குருஜி கிட்ட வந்து ரொம்ப குருஜி மேல ஒரு அன்பு ஏற்பட்டு அவரு ராத்திரி வந்து குருஜியோட இதுல தோன்றி, உங்களுக்கு நான் இதென்ன ஹெல்ப் பண்ணணுமா உங்க கோர்ஸ்க்கு அப்படி கேட்கும்போது, இல்லன்னு எல்லாம் என்னோட டிவோட்டிஸ் எல்லாம் பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த யக்ஷனுக்கு என்னடா இவன் நம்ம கிட்ட உண்மை கேட்கலன்னு அவர் போயிட்டார். மறுநாள் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்க போறதே, சத்சங்கெல்லாம் ஆரம்பிக்க போறது, பெரிய ஹாலை புக் பண்ணி வாலண்டியர்ஸ் எல்லாம் அவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. சரி குருஜி வந்து ஓஹோ இது நிறைய பேர் வரப்போறாங்க போல இருக்கு, இவ்வளவு பெரிய ஹால் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 2 பேர் 3 பேர் இந்த வாலண்டியர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்னடா இது
அப்படின்னு அவங்களுக்கே வந்து ரொம்ப குருஜி எல்லா டிக்கெட்டும் வித்து போச்சு, எல்லாரும் வாங்கிட்டாங்க, டிக்கெட் வாங்கினாங்கன்னா வெளியில ஒருத்தர் கூட காணோம் அப்படின்னு சொல்லும்போது குருஜி வந்து ஓஹோ இது யக்ஷனோட வேலையா தான் இருக்கும். நான் வந்து அவன் எனக்கு எதனா கேட்டா நீ தான் என்னோட சத்சங்கத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் அப்பா வெரி சாரி அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு கதவு திறந்து கப கப கபன்னு ஹால் எல்லாம் இது வந்து குருஜி இந்த புஸ்தகத்துல அவரே எழுதியிருக்கார். இந்த மாதிரி யக்ஷர்கள், தேவர்கள், கிண்ணறர்கள் எல்லாருமே வந்து பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. அவங்களுக்கே வந்து நான் என்ற ஆணவம் வந்தோடனே அவங்களோட அந்த கெப்பாசிட்டி வந்து கெட்ஸ் வித்ட்ரான். சோ நமக்கு வந்து ஏதாவதுன்னா ஒரு பிளெஸிங் இருந்தானா, நான் நல்ல பேச்சாளன் அப்படின்னா நீ நல்ல பேசுறது வந்து நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பகவானே எனக்கு இந்த ஒரு சக்தியை கொடுத்தே, நான் இதை மத்தவங்களுக்காக உபயோகிக்கணும். ஒரு அழகா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழகை நான் ரொம்ப அழகு அப்படியே ஒரு ரத்தி மன்மதமா அழகா இருந்தானா அந்த அழகை நானும் அனுபவிக்கிறேன், மத்தவங்க தான் அனுபவிக்கிறாங்க இல்லையா. நான் ரொம்ப நல்ல குணவதியா இருந்தானா என்னோட நல்ல குணங்களால மத்தவங்க தான் அதை வந்து அனுபவிக்கிறாங்க. நல்ல குணத்தை நானே எப்படி அனுபவிக்க முடியும்? சோ எந்த ஒரு டேலண்ட் நமக்கு இருந்தாலும் அது பிறருக்காக கொடுக்கப்பட்டது, இந்த சமூகத்துக்காக பகவான் உனக்கு அளித்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டு பணிவோடு இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த யக்ஷனோட கதை நமக்கு சொல்றது. அதாவது யக்ஷர்கள் எல்லாம் இந்த தேவர்கள், அக்னி, வாயு அந்த பிற தேவர்கள் 33 தேவர்களும் நம்மளோட அவயவங்களை இயக்கி கொண்ட ஒரு சக்தி. இந்த சக்தி அந்த அவயவத்திலிருந்து வித்ட்ரா ஆச்சுன்னா அந்த அவயவத்தோட வேலை நடக்காது. அது வந்து கண்ணு குருடா போச்சு, காது கேட்காம போச்சு, அந்த மாதிரி அது எல்லாத்தையும் இயக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் மாதிரி, ஒரு கவர்னர் மாதிரி, ஒரு பிரசிடென்ட் மாதிரி இருக்கக்கூடியது நம்மளோட ஆத்மா. சோ நம்ம அந்த ஆத்மா எந்த ஐஏஎஸ் ஆபீசர் அந்த கவர்னருக்கு அடிபணிஞ்சு இருக்காங்களோ அவனோட டிபார்ட்மெண்ட் சுபிட்சமா இருக்கும் இல்லையா. இவனுக்கு தள்ளி விட்டு நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட்டும் பாழா போகும். இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஊரு யக்ஷன் பார்த்துட்டானே இவன் ஓடி போக வேண்டி இவன் காலி பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன நமக்கு இப்ப இந்த கதையில நமக்கு புரியுறது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்ஸ், ஒரு சக்தி, இது எல்லாமே அந்த பிரம்மத்தாலதான். நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அந்த பிரம்ம சக்தி தான். அந்த பிரம்ம சக்திய நம்ம மதிச்சு நம்ம அத வந்து அடிபணிஞ்சு நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்ட கருத்து. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் ஆன்மாவை தேடணும்னு சொல்லிட்டீங்க, இந்த ஆன்மா தான் இதுக்கெல்லாம் இன்சார்ஜ்ன்னு சொல்லிட்டீங்க. சரி, இந்த மனசாலையும் கூட அறிய முடியாது. ஆனா மனசு வந்து இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அரசனாதே, இந்திரன் மாதிரி தேவர்களுக்கு ஒரு பாஸா இருக்கிற மாதிரி இந்த மனசு நமக்கு பாஸா இருக்கு. அப்ப இந்த மனசால என்ன பண்ண முடியும்? இந்த மனசோட வேலை என்ன? இந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பிரம்மன், ஆத்ம அனுபூதி ஏற்படணும் அப்படின்னு நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலைக்கு இந்த மனசு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மனசு புலன்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சுக்கணும். சரி, அப்புறம் இந்த மனசு வந்து சுத்தமாகணும். முதல்ல வந்து மனசுத்தின்றது ரொம்ப முக்கியம். மனசு ஏன் சுத்தமா இல்ல? நல்ல எண்ணங்கள் இருக்கணும், ஒரு சேவ மனப்பான்மை இருக்கணும். மும்மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ மலம், கர்ம மலம் அண்ட் மாயா மலம், இந்த 3 மலங்கள் வந்து நம்மள வந்து சுத்தமா இருக்கவே விடாது. சோ இது ஒவ்வொன்றையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். மாய வலையில மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இந்த அகங்காரம் தலை தூக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து சமர்ப்பணம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே கர்மம் வந்துச்சு, சம்ஸ்காரத்தோட தான் நம்ம பிறந்துட்டோம். ஆனா அந்த கர்மத்தை எல்லாமே வந்து ஃபர்தர் கர்மாவை இன்கர் பண்ணாம நம்ம இன்கர் பண்ணிட்டு சம்ஸ்காரங்களோடு பிறந்திருக்கிற கர்மங்களை இந்த
பகவானுக்கும் குருஜிக்கும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, பகவானே என்ன சுத்தம் பண்ணு. என்ன என்னால என்ன சுத்தம் படுத்திக்க முடியாது. ஐ எம் இன்கேப்பபிள் ஆஃப் இட். என்னால முடியாது, நீ தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சரணாகதி வேணும். அப்புறமா என்ன பண்ணும், நீ நல்ல வாழ்க்கை வாழணும், உன்னோட கர்மம் எல்லாம் தொலையணும் அப்படின்னா தானம், தவம், யஜ்ஞம், தபஸ் இதெல்லாம் பண்ணணும்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்கா இல்லையா. நான் எங்க தபஸ் பண்றது, நான் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் தபஸ்னா என்ன, யஜ்ஞம்னா என்ன, தானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலா பகவத்கீதையில பார்த்தோம். இப்ப நான் யூடியூப்ல எல்லாம் 25 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4th 5th சாப்டர் எல்லாம் நீங்க திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும். யஜ்ஞம் பண்ணணும், எல்லாரும் யஜ்ஞம் பண்ணாம இருக்க முடியாது. நான் என்ன யஜ்ஞம் பண்றதுனோ அக்னி போடணுமா அப்படின்னா அந்த யஜ்ஞம்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பகவத்கீதையில விளக்கியிருக்காங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான்டா யஜ்ஞம். ஓஹோ சரி, அப்படி யஜ்ஞம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணணும்னா என்ன, எனக்கு நானே குடும்பத்துல இருக்கேன், எனக்கே மூச்சு விட கூட நேரம் இல்லை, நான் எங்க தபஸ் பண்றது அப்படின்னா செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ஈஸ்வர்ப்பணமா நம்ம பண்ணும்போது அதுவே ஒரு தபஸ் ஆயிடுது. தபஸ்னா என்ன, தாபம். அந்த மனசுல அந்த தாபத்தோட, ஐயோ ஐ ஹாவ் டு ரியலைஸ், எனக்கு இந்த ஜென்மம் போன கிளாஸ்ல பார்த்தேன், இந்த ஜென்மத்திலே நீ பார்க்கல மகதி வினஷ்டி, பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க இல்லையா. அதுல இருந்து நம்ம அந்த நஷ்டப்படாம இந்த ஜென்மத்திலே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்காக என்ன பண்ணும், வேதங்கள் சொன்னது நம்ம கடைபிடிக்கணும். வேதங்களை என்னையா சொல்லியிருக்கா, அது ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, படிச்சாலும் புரிய மாட்டேங்குது, யாரா படிச்சு காட்டினாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு புரியாதே, புரியக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனாலும் அதுல என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். அதனால்தான் நம்ம உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். உபனிஷத்து வேதங்களின் சாராம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கேனோபனிஷத் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லா உபனிஷத்துகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வேதங்கள் என்ன கூறிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பிரமாணம் வேதம் தான் அப்படின்னு சொல்லுது. அந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாதே என்ன பண்றது அப்படின்னா வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்றது அதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணது உபனிஷத்கள். இந்த உபனிஷத்துக்கள்லயே கூட நிறைய கதைகள் மூலம் நம்ம சொல்றோம். ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது, எப்படி ராமாயணம்னா ஏதோ ராமரோட கதை சினிமால பாக்குற ராமாயணம் அப்படி கிடையவே கிடையாது. வால்மீகி ராமாயணத்துல வேதங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. மகாபாரதத்தை பஞ்சம வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது சூதாட்டத்தை பத்தி ஒரு கதைன்னா அது போய் பஞ்சம வேதமா அப்படின்னும் போது அதை நம்ம ஊன்றி ஆழ்ந்து படிச்சு புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த வேதங்களோட சாராம்சமா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதங்களோட சாராம்சமா தான் விஷ்ணு சஹஸ்ரநாமமே அங்க வந்திருக்கு இல்லையா. சோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். தெரியலையே, ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்காக நம்ம யோக வசிஷ்டா கிளாஸ்ல நம்ம யூ ஷுட் டெலிஜென்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம். இந்த ஸ்கிரிப்சர்ஸை டெலிஜென்டா புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா அதை புரிஞ்சவங்களை இந்த மாதிரி சத்சங். இட்ஸ் அ கிரேட் திங் தட் வி ஆர் ஆல் சிட்டிங் அட் 9 o'clock உட்கார்ந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது வி ஆர் ஆல் சோ பிளெஸ்ட். நமக்கு இந்த பகவானோட குருஜியோட அருளால இந்த 9 மணிக்கு முழிச்சுட்டு இருந்து தூங்காம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜாலியா தூங்கணும், நாளையில திருப்பி ஓட போறேன் நான் மாதிரி அப்படின்னு இல்லாம அந்த 1 மணி நேரமோ ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இந்த விஷயங்கள் கேட்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் அதை இன்டர்பிரேட் பண்ணணும். உங்களுக்கு நான் தான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு என்ன தெரிஞ்சது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஆத்மாவை பத்தி இன்னைக்கு படிச்சோம், மறுநாள் ஆன்மா நம்ம கண்களால் காண முடியாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் சொல்லியிருக்கு, இதுக்கு மேல வேற ஒண்ணும் சொல்லல. இதையே திருப்பி திருப்பி ஒரு 100 வார்த்தையில நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேணா அந்த ஆன்மாவை தேடணும். அந்த ஆன்மாவை தேடுறதுக்கு எப்படி தேடுறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது,
அத பார்த்தோம். இன்னைக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பிச்சேனா அப்படின்னு சுய பரிசோதனை, சுய முயற்சியால நம்மளோட சுபாவமா அது மாறணும். நம்ம அதை தேடணும் அப்படின்னும் போது இதெல்லாம் தான் வந்து சாதனையா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? முதல்ல மனத்தை சுத்தம் பண்ணிக்கணும், மும்மலங்கள் நீக்கணும், புலன்கள் வந்து மனதனோட கட்டுப்பாட்டுக்கு வரணும், மனம் சுத்தி அடையணும், பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெடுதலும் இல்லாம பண்ணாம இருக்கணும். அப்போ அதுக்குதான் வந்து எல்லாரும் அந்த சம்சுத்தி அப்படின்னுவோம். மனது வந்து ஒரு சமநிலைப்படும்போது, எப்ப சமநிலைப்படும்போது நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னா தானே சமநிலை வரும். ஒரு நாயும் சரி, ஒரு பெரிய அரசியல்வாதியும் சரி, எல்லாரும் ஒரே ஆத்மாதான் அப்படின்றத நம்ம வாயில சொல்றது ஈஸி. வாயில வட சொல்றது அந்த மாதிரி. ஆனா அத மனசுல ரியலைஸ் பண்ணும்போதுதான் அந்த சம்சுத்தி அப்படின்றது, மனது வந்து ஒரு நிலைப்படுதல், சமநிலையை அடைதல் அப்படின்றது வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும் அதுக்கு. அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறதே வந்து அந்த பகவானோட ஒரு அருள். இவ்வளவு செஞ்சு இவ்வளோ பண்ணி அந்த மனச கட்டுப்பாட்டு பண்ணி அந்த மனது இந்த உண்மையை நோக்கி போகணும். முயற்சி செய்யறாயா? நான் 8ஆம் மாடி மட்டும் போயிட்டேன். ஆனா அந்த 10வது படி என்னால் ஏற முடியலன்னு இந்த 18 படி ஏறுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கடைசியில போய் தெரியறதுக்கு அந்த பகவானோட ஒரு கிருபையும் ஒரு கிரேஸும் நமக்கு வேணும். அந்த கிரேஸ் எப்படி கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சவங்களுக்கு தான் கிடைக்குமா? இல்ல வந்து உபநிஷத் நேரா படிச்சவங்களுக்கு கிடைக்குமா? கேட்டவங்களுக்கு கிடைக்குமான்னா, நேரா படிச்சவங்களுக்கு கிடைக்காமல கூட போனா, கேட்டவங்களுக்கு வந்து முதல்ல கிடைக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட எத்தனை ஜென்மத்துல நம்ம இந்த ஆன்மாவை எவ்வளவு சுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். சோ விளங்காததை விளங்க வைக்கக்கூடிய விளக்கம் அறிந்த பெரியவர்களை நாடி அவர்களுடைய பணிந்து கேட்டு அவங்க கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய வேலை. புரிஞ்சுங்களா? சோ ஏன் இத தேடணும்னா அதுதான் உண்மை, அதுதான் நீ. சோ உண்மையே ஆன்மாவின் உறைவிடம். அந்த ஆன்மா எங்க இருக்குன்னா அந்த சுத்த தத்துவத்துல இருக்கு, சுத்த சைத்தன்யத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும். முதல்ல அகம்பாவத்தை விட்டு நம்ம இதுதான் வந்து கேனோபனிஷத் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. ஜெய் குருதேவ். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். அருண், நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம்.